வணக்கம். இன்னைக்கு கதம்ப பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு வாணலில நெய் ஊத்தி, அதில வந்து தாமரை விதைகள கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிரையும் வேக வச்சு சின்ன வாணலில நெய் ஊத்தி முந்திரி பருப்பு, திராட்சைய வறுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து வெல்லத்த வந்து பொடிச்சு சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதில வந்து அவிச்ச பச்சை பயிர போடுங்க. இது வந்து நான் முழு பயிறு தோலோட இருக்கிற பயிர போட்டிருக்கேன். தாமரை விதை போட்டு கொஞ்சம் லேசா வெந்தோனே, சாஃப்ட் ஆனோனே, நம்ம அதுக்கப்புறம் ஏலப்பொடி, தேங்காய்லாம் போட்டு இறக்கி வச்சுருங்க. இது ஏன் கதம்ப பாயாசம்னா, பயிறு, விதைகள், நட்ஸ் எல்லாமே கலந்து இருக்கறனால ஃபாஸ்டிங் இருந்துட்டு நம்ம இத சாப்பிடும்போது உடலுக்கு சத்தும் சேருது, ஃபில்லிங்காவும் இருக்கும். எங்க கிராமத்தில வந்து பச்சை பயிர வந்து வறுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா, அவிச்சு வச்சு தேங்காய், சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. இது சில பேருக்கு வந்து பச்சை பயிறு வாசனை பிடிக்காது. அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பாயாசம் செய்து குடுங்க. உடலுக்கும் நல்ல சத்து உள்ளது. ஒரு முறை செய்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.